வேதனை நான் எனக்கு பயன்படுத்திக்கிறேன், இந்த வேதனை நான் வந்து எனக்கே நான் கொடுத்துக்கிறேன், நான் ஒரு அரசியல் தலைவராக இருந்து இந்த குழந்தையை காக்க முடியாத வந்து இதுக்கான அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு என்னை நானே பழிச்சுக்கிறேங்கிறதுக்கான விஷயம். இதில் எப்படி தப்பு சொல்ல முடியும்? செருப்பு போட மாட்டேன், சாட்டையை எடுத்து அடிச்சுக்கிறது அப்படின்னு அவரு வைராக்கியத்தோட விளைவுகள் இதெல்லாம். நம்ம வந்து சாட்டை எடுத்து அடித்தாலும் அடிக்க முடியாதுல்ல, யாரையும் அடிக்க முடியாது, சட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்காது. அப்போ என்ன அவர் கையாளாமல் இருக்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ இதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னு கேட்குறேன். நான் காவல்துறையிலேருந்து எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதை நான் விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் பெரிய வாய்ப்புகளை தேடி இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். நம்ம வந்து நிறைய விஷயங்களை சட்டத்தை மாற்ற முடியும், திட்டத்தை மாற்ற முடியும். நல்ல கொண்டு 3 வருஷமா அரசியலுக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த குழந்தை மாதிரி பாதிக்கப்பட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன செய்யுது? இந்த லட்சணத்தை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், தன்னால் பண்ணிக்கிறார். இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தேனா? அவர் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துறார். என்ன தப்பு சொல்ல முடியும் நீங்க? சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிடாரு, முதிர்ச்சியற்று அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தி வந்து சாகு வரை உண்ணாருந்த போது இப்படிதான் சொன்னாங்க. ஒரு புது போற அஹிம்சை வரும்போது இதான் சொன்னாங்க. அஹிம்சை வரும்போது கட்சிக்குள்ளேயே அது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பல பேர் வந்து இது மிதவாதம், பயம், தீவிரவாதம் பெருசா வந்துச்சு. இது வந்து ஏற்க முடியாதுன்னு வச்சு அவர்